ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். நம்ம இப்போ சீஃப் டிடெக்டிவ் 1958 பார்த்துட்ருக்கோம். எபிசோட் 2க்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவை யாரோ பின்னாடி இருந்து தலையில் அடிச்சிருப்பாங்க. ஹீரோ மயங்கி விழுந்துருவார். அது யாருன்னு இப்போ காமிக்கிறாங்க. ஆக்சுவலி டிடெக்டிவ் கிம் தான் அடிச்சிருப்பார் ஹீரோவை. அடித்த ஹீரோ மயங்கி விழுந்த உடனே சீஃப் கிட்ட, அதாவது யூனிட் 2 சீஃப் கிட்ட போயிட்டு கிடைக்கிற லாபத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறாரு. அப்போ அந்த கேங்ஸ்டர் லீயோட ரிலேட்டிவ் இருக்கிறான்ல, இன்னொரு லீ, அவன் வந்து கிம்மை வந்து மண்டையிலே அடித்து மயங்க வச்சிடறான். யூனிட் 2 சீஃப் கேட்குறாரு, அவனையே அடிச்சு அவன் நம்ம கூட சேரதானே வந்தான் அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இவன் போன வருஷம் என்னோட இன்னொரு ரிலேட்டிவோட காதை கடிச்சு எடுத்துட்டான், அதுக்கு வந்து ரீபே பண்ணுறதுக்காக தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். சீனை கட் பண்ணால் 2 பேரும் எங்கேயோ ஒரு புல் தரையிலேருந்து முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ தான் முடிக்கிறாரு, பார்க் முடிக்கிறாரு. முடிச்சு தலையெல்லாம் பயங்கர கேராக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கிம்மை எழுப்புறாரு. 2 பேருக்கும் தலை செம வலி. யார் அடித்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு பார்க்கு. கிம் சொல்கிறாரு, நான் தான் அடித்தேன்னு. யோ, நீ ஏன் என்ன அடிச்ச அப்படின்னு ஒரு காலர் பிடிச்சி கேட்குறாரு. நான் மட்டும் ஒன்று அடிக்கலைன்னா அவங்க ஒன்றை கண்டிப்பாக கொன்று பரலோகம் அனுப்பியிருப்பாங்க. நான் பார்க்கும்போது அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பேர் நிற்பாங்கல்ல, அவங்க ஒருத்தவங்க வந்து உன் மேலே கன் எய்ம் பண்ணதை நான் பார்த்தேன், அவங்கள்ட்ட உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் உன்னை நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு, ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடிச்சிருக்கலாம்ல, சொல்லாம அடிச்ச தலையெல்லாம் எவ்வளோ வலிக்குது தெரியுமா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எழும்புறாங்க. இப்போ தப்பிச்சு போனவங்களை எப்படி பிடிக்குன்னு தெரியலன்னு 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே நின்று. இப்போ கிம் சொல்கிறாரு, பேசாமல் நம்ம மிலிட்ரி போலீஸ்கிட்ட இவங்களை ரிப்போர்ட் பண்ணிடலாம், அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, கேங்ஸ்டர் லீக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது, அவன் கண்டிப்பாக காசு கொடுத்து வெளியே வந்துடுவான், அவனை பிடிச்சி கொடுத்தாலும் யூஸ் கிடையாது, வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி இப்போ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ வந்து ஸ்டேஷன் போகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் போகிறாரு. கிம்மும் பின்னாடி ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்குது, நீ எங்கடா போகிற அப்படின்னு பின்னாடி போகிறாரு. போயிட்டு இங்கே சீன் கட் ஆகிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. யூனிட் 2 வந்து நல்லா கடத்தல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா, நல்லா இருந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. அப்போ இவங்க 2 பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க. தலையெல்லாம் பயங்கர வலி, அடிபட்டுருக்குது. இவங்க வந்து நின்னோடனே டிடெக்டிவ் ஹாங் இருக்கிறார் இல்லையா, தலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு 2 பேர்கிட்டையும். கிம் உடனே என்ன யாரையா அடித்தது, ஏன் தலையிலையும் அடிபட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹாங், நீயே கண்டுபிடி, நீ கண்டுபிடிச்சோன்னா உனக்கு நான் 20 ரூபா தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிம் அதுக்கு, அதை நீயே வச்சுக்கோ, நான் ஒன்று என்னை எவன் அடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நான் அவன் காதை கடிச்சிருத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யூனிட் 2 சீஃபு, போலீஸாக இருந்தால் இதெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும், அதை விட்டுட்டு நான் கல் மாதிரி இருப்பேன்னு சொன்னால் இப்படிலாம் அடிப்படை தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஊரில் எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவார், வெக்கங்கிட்ட மனுஷன் பொறுக்கிக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லுவார், கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கிம் சிரிக்கிறாரு. டிடெக்டிவ் ஹாங் உடனே, டே அவரோட சுப்பீரியர், கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, நான் அன்றைக்கி வைப்பர்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, என் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் பொறுக்கியாக இருந்தால் அவன் 100 வயசு என்னை விட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் காலில் போட்டு தான் மிதிப்பேன், நான் சுத்தமாக மதிக்கவே மாட்டேன், அவன் எனக்கு கீழே தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த யூனிட் 2ல் இருக்கிற இன்னொரு டிடெக்டிவ், பார்க் எதுவும் பண்ணிடாத, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ அதுக்கு, ஓகே அமைதியாக இருந்தால் நல்லது தான், அது எல்லாருக்கும் நல்லதா, பட் எனக்கு பிடிக்காதே, நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு, நீ என்ன பண்ணாலும் நீ தான் கஷ்டப்படுவ, உன்னை பார்த்தாலே தெரியுது, தோத்தாங்கோழி தான் அப்படின்னு கண்டிப்பாக கண் கூட தெரியுது அப்படின்னு ஹாங் சொல்கிறாரு. ஹீரோ அதுக்கு, பார்ப்போம் யார் தோத்தாங்கோழின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டிடெக்டிவ் கிம்மையும் கூட்டிகிட்டு நம்ம குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. கிம்மும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு, ஆமாம் தேய்ச்சி குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, வா போகலாம், கிட்டத்தட்ட வருஷங்களே ஆச்சு தேய்ச்சி குளிச்சு, 2 பேரும் போய் குளிச்சுட்டு வரலாம். 2 பேருமே கிளம்புறாங்க. யூனிட் 2 சீஃப் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஹாங் கிட்ட கேட்குறாரு, ஒரு வேளை அமெரிக்கன்ஸ்ட்டை போட்டு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு. ஹாங் அதுக்கு, சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருந்தால் இந்நேரம் எங்கள் போலீஸ் நின்றுருக்கும்ல, மிலிட்ரி போலீஸ், அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க வேறு ஏதோ பண்ணுறாங்க, தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கிம்மும் வெளியே வந்துட்டு இருக்கும்போது சீஃப் வராரு. சீஃப் வெளியே போயிருந்தார்ல, வெளியூருக்கு அவர் வராரு. வந்து இவங்க 2 பேரும் பார்க்காரு. டே என்னடா கோலம் இது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டிடெக்டிவ் கிம், நேற்றுக்கு ஒரு பெரிய பார்ட்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு 2 பேரும் குளிக்க போயிடறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நேற்றுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினார்ல ஒரு டிடெக்டிவ், அவரை வந்து ஹீரோ க்ளோசெட்டில் போட்டு முக்கி எடுத்துருப்பாரு. மூஞ்செல்லாம் ரேஷஸ் இருக்குது. ஓடி வராரு உள்ள வந்து யூனிட் 2 சீஃபை பார்த்து, என்கிட்ட ஒரு பெரிய கெட்ட நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சீஃப் பார்த்துட்டு, ஃபஸ்ட் அதெல்லாம் இருக்கட்டும், உன் மூஞ்சில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இவர் அதுக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், அது இப்போ முக்கியம் இல்லை, நேற்றுக்கு நம்ம லீயோட வேர் ஹவுஸில் நம்ம கடத்தல் பண்ணோம்ல, அங்கே போய் பாருங்கள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போனால் ஆல்ரெடி அங்கே வந்து அந்த லீ நிற்கிறான். மக்கள் கூட்டமாக வந்து அமெரிக்கன் சாக்லேட்ஸ், குட்ஸ், கிஃப்ட்ஸ் இதெல்லாம் தான் இவங்க கடத்தியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் கொண்டு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறாங்க. சீஃபும் அடிச்சு பிடிச்சி காரில் வராரு. வந்து அங்கே போய் லீட்டை கேட்குறாரு, என்னாச்சு லீ அப்படின்னு கேட்குறாரு. யோ என்கிட்ட வந்து கேட்குறா, நீ தான் சொல்லணும், நேற்றுக்கு நீ தானே இதெல்லாம் பண்ண, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு மாறி வர திட்டுறான். என்ன நடந்துச்சுன்னு தெரில. இங்கே சீனை கட் பண்ண அங்கே 2 பேரும் குளிச்சு முடிச்சுட்டு தலை துடைச்சிட்டு இருக்காங்க பாத் ஹவுஸில். எல்லாம் நல்லபடியாக சரியாக இருக்கும்ல அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணால், ஹீரோ அந்த ஆப்போசிட் சைடாக போயிருப்பார்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடாக நேராக அந்த வேர் ஹவுஸ் தான் போயிருப்பார். அவங்க ஃப்ரெண்டில் வந்து 2 பேரை காவல் கூட்டிருப்பான் லீ. அவங்க 2 பேரையும் அடித்து கட்டி போட்டுட்டு உள்ளே போய் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுறாரு. அமெரிக்கன் குட்ஸ் நிறைய இருக்குது, சாக்லேட்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஃப்ரீ, கிவ் அவே தான் வந்து எடுத்துக்கோங்கன்னு பெருசாக போஸ்டர் எழுதி வெளியே ஒட்டி வச்சுட்டு வந்துடுறாரு.
இதுதான் நடந்திருக்கு. இங்கே சீனில் வந்து இவங்க 2 பேரும் குளிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஹீரோ ஆனாலும் எனக்கும் முட்டாய் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கிம் உடனே பாக்கெட்டில் இருந்து 2 பெரிய லாலிபாப் எடுக்கிறாரு. பார்த்தியா நான் 2 பேருக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு 2 பேர் லாலிபாப் சுந்து போகிறாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பெரிய சீஃப் வந்துடுறாரு. எல்லாரையும் பிடிச்சி நிற்க வச்சிருக்காரு. நேற்றுக்கு அந்த கடத்தல் பண்ணாங்கல்ல, எல்லாரையும் பிடிச்சி நிற்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பொலிர்னு கணத்திலே போடுறாரு. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கேங்க, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? சேர்மேன் லீன்னு ஆக்சுவலி இந்த பெரிய கேங்ஸ்டர் லீ, அவரோட ரிலேட்டிவ் தான் இந்த சின்ன லீ. சேர்மேன் லீயை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக கடந்து புலம்புறாரு சீஃப். புலம்பிட்டு இவங்க யூனிட் 2 சீஃப் அண்ட் சீஃப் யூனிட் 1 சீஃப் இருக்கல 2 பேரையும் பிடிச்சி, இங்கே பாருங்கள் உங்கள் ஆளுங்களை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் பண்ண தெரியாதா என்ன சீஃப் நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சீஃப் உடனே சப்போர்ட்டுக்கு வராரு. அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலையே, அவங்க வந்து கடத்தல் நடத்துகிற வேற ஹவுஸ் தானே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கண்டுபிடிச்சது இவரோட டீம் இல்லையா. அதுக்கு பெரிய சீஃப் நீ ஃபஸ்ட்டு வாய மூடியா, அந்த 2 பொறுக்கி எங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த டைம் தான் இவங்க 2 பேர் லாலிபாப் சூப்பிட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே சீஃப் 2 பேரையும் டிடெக்டிவ் கிம் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. 2 பேரும் ஓடி வந்து சல்யூட் பண்ணுறாங்க. வாயில் ஃபுல்லாக லாலிபாப் இருக்குது. 2 பேரும் வேற ஹவுஸில் என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, சார் அமெரிக்கன் குட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல சார், அதனால தான் இப்படி பண்ணேன், அதனால தான் பீப்புளுக்கு பிடிக்கும்னு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பெரிய சீஃப், என்னடா விளைவு தெரியாமல் விளையாடிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிம் வந்து, ஆக்சுவலி நாங்கள் ஸ்டேஷனில் இருக்க எல்லோரையும் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ, ஆமாம் நீங்கள் எல்லோரும் எனக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு உனக்கு தேங்க் பண்ணணும், நீ பண்ண வேலைக்கு உனக்கு தேங்க்யூ வர சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் மட்டும் அமெரிக்கன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருந்தோன்னா யோசிச்சு பாருங்க உங்கள் நிலைமை, உங்கள் குடும்பத்தோட நிலைமையெல்லாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம் தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. கிம் உடனே, நான் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், மொத்தமாக எல்லாத்தையும் கூண்டோடி கொண்டு அமெரிக்கன் மிலிட்ரி ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சீனு கட் பண்ண அங்கே வந்து சேர்மேன் லீயை காமிக்கிறாங்க. அவன் கேங்ஸ்டர் லீட்ட பேசிகிட்டு இருக்கிறான். கேங்ஸ்டர் லீ சொல்கிறான், மொத்தமாக எல்லாம் போச்சுது, அது கூட பரவாயில்ல, அந்த அமெரிக்கன்ஸ் வந்து நம்ம கூட வச்சிருந்த அந்த டைஸை வந்து கட் பண்ணிட்டாங்க, இனிமேல் உங்க கூட பிஸ்னஸ் பண்ண விருப்பம்லாம் சொல்லிட்டாங்க, என்ன பண்ணனே தெரில அப்படின்னு சொல்கிறாரு. சேர்மேன் லீ, அது அவன் தானே அந்த கவுத்து ரிடன் பிடிக்கிறதுல வந்து 1ஆம் நம்பர் கில்லாடி, அவன் தானே நம்ம பாம்பை அவுத்து விட்டான் நம்ம கேங்ஸ்டர் மேலே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கேங்ஸ்டர் லீ, ஆமாம் அவன் தான் சேர்மேன் அப்படின்னு சொன்ன உடனே, அவனை அன்னைக்கே பிடிச்சிருக்கணும், விட்டுட்டோம், இந்த சீஃப் அமைதியாக இருக்கிறாரான்னு பார்த்தேன், இப்போ அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள வச்சு நல்லா போய் விடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே கேங்ஸ்டர்லி, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீன் கட்டானா மார்க்கெட் காமிக்கிறாங்க. அங்கே அந்த மூட்டை தூக்குற பையனை காமிக்கிறாங்க. அவன் வழக்கம் போல் அந்த வெஜிடபிள்களை உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்கான். அந்த டைம் மறுபடியும் ரேட்டில் ஸ்னேக் வரான். இவங்கிட்ட வந்து நான் தான் வருவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்குறான். இந்த மூட்டை தூக்குற பையன் மாதிரி, நீ வந்தால் நான் அடிப்பேன்னு சொன்னேன்லடா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரேட்டில் ஸ்னேக் மாதிரி, வைப்பர் உன் கூட சாப்பிடணுமா, அதனால் நீ கிளம்புவா சாப்பிடுவா அப்படின்னு கூப்பிட்றான். இவன் அதுக்கு, நான் பொறுக்கி குறையெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு விட மாதிரி தெரில. உடனே இந்த பையன் மறுபடியும் ஒரு முட்டையை தூக்கி மறுபடியும் ரேட்டில் ஸ்னேக் மேலே தூக்கி போட்டுடுறான். லாஸ்ட் வார்னிங், மறுபடியும் என்கிட்ட வம்பிழுத்த கையை காலை உடச்சி அனுப்பிடுவேன், ஓடங்க அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. சீட் கட் பண்ணால் புதுசாக ஒரு புக் ஸ்டோர் காமிக்கிறாங்க. 2 நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும். அந்த பொண்ணு தான் அந்த புக் ஸ்டோரோட ஓனர். அந்த பையன் வந்து புக்ஸ் வாங்க வந்திருப்பான். அந்த பையன் தயங்கி இந்த பொண்ணுகிட்ட பேச வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட தங்கச்சி வராங்க. ஓடி வந்த உடனே அந்த பையன் தயங்கிட்டு கிளம்பி போயிடுவான். அந்த தங்கச்சி போய் இந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது ஓனர் பொண்ணுக்கிட்ட, இவங்க தான் நம்ம ஹீரோயின், நம்ம இனிமேல் இவங்களை ஹீரோயினே வச்சுக்கலாம், ஹீரோயின் கிட்ட, யூனிவர்சிட்டியில் படிக்கிற பையன் புக் ஸ்டோரில் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் எதுக்கு, எனக்கு தெரியல, புக் ஏதாவது வாங்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தங்கச்சி, இல்லை அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு, அதனால தான் உன்னையே சுற்றி வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இது பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரில. ஹீரோயின் தங்கச்சி உடனே, உனக்கு நியூஸ் தெரியுமா, புதுசாக ஊருக்கு ஒரு டிடெக்டிவ் வந்திருக்கிறாரா, கேங்ஸ்டரை பிடிக்க போகிறேன்னு விஷம் உள்ள பாம்பெல்லாம் தூக்கி போட்டாரா, தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோனுக்கு விஷயமே தெரியாது. நிஜமாவே அது விஷம் உள்ள பாம்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படி தான் நியூஸ் கேட்டேன் அப்படின்னு தங்கச்சி சொல்கிறாங்க. இவர் டிடெக்டிவா இல்லை நட்டு கலந்த கேஸா, பாம்பெல்லாம் தூக்கி போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சீன் கட் ஆயிருது. போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ டியூட்டி முடிச்சுட்டு வெளியே போகிறாரு. போகும்போது 3 பேர் மார்க்கெட்டில் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. நைட்டு ஆக்சுவலி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோ கண்டுபிடிச்சாரு நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. 3 பேரையும் பிடிச்சி, ஏண்டா நீங்கள் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டிங்களா, என் சொந்த ஊர்லலாம் வந்து நாங்கள் அடைஞ்சப்பறம் அந்த மாதிரி போலீஸு கொலை கேஸு அடிதடிலாம் பண்ண மாட்டோம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு தான் பண்ணுவோம், ஒன்று பண்ணுங்க, நீங்கள் இப்போ கிளம்புங்க, போயிட்டு நாளை காலையில் வாங்க, நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரெஸ்ட்டு முக்கியம் பாடிக்கு, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுங்க கேட்குற மாதிரி தெரியல, சண்டை போட வராங்க. ஹீரோ 3 பேரும் அடிச்சு வச்சு போட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் நடந்து போகிறாரு. இவர் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு 10-15 பேர் கம்பு கட்டியோடு வந்து நிற்கிறாங்க அடிக்கிறதுக்கு. ஹீரோ, மரியாதையாக கிளம்பி போயிருங்க, நான் சண்டை போட விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுங்க கேட்குற மாதிரி தெரில, மாங்கன்னு சண்டை போடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் அடி வாங்குறாரு, பட் அடிச்சுட்டு அங்கேருந்து செவரெல்லாம் ஏறி குதிச்சு தப்பிச்சு ஓடி வராரு. இங்கே சீனை கட் பண்ணால் புக் ஸ்டோரில் காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கூட தனியாக இருக்கிறான், அந்த புக் ஸ்டோர் ஓனர் கூட. இப்போ எப்படியாச்சும் நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடணுப்பா அப்படின்னு ரெடியாக இருக்கும்போது அடிச்சு பிடிச்சி ஹீரோ ஓடி வராரு புக் ஸ்டோருக்குள்ளே.
வந்த உடனே அந்த புக் ஸ்டோர் லேடி அந்த ஹீரோயின் கேட்குறாங்க, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு ஒளி இடம் வேணும், அங்கே ஒளி இடம் இல்லையே, எங்கே ஃபுல்லாக புக்காக இருக்குது, எனக்கு ஒளியணும், என்ன ரவுடிங்க துரத்துறாங்க, நான் போலீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே, நீ போலீஸ்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாரு. உண்மையிலே போலீஸ் தான் அப்படின்னு நம்புகிறாங்க. நம்மகிட்ட இப்போ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் ஹெல்ப் பண்ணி எனக்கு தலையில் நானே மண்ணவாரி போடுற மாதிரி வந்துடக்கூடாதுல்ல, எனக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாதுல்ல, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் எப்படியாவது உங்களுக்கு திரும்ப நான் வந்து ரீபே பண்ணிடுவேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப கெஞ்சுறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு போய் அவர் பேஸ்மெண்ட்டில் அதாவது ஃப்ளோரை தூக்கிட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் ஒளிய வைக்கிறாங்க. மேலே 4-5 புக்ஸையும் தூக்கி வைக்கிறாங்க கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த பையனை பார்த்து ஷூன்னு காமிக்கிறாங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. இவ்வளோ கூத்தையும் இந்த பையன் பார்த்துட்டு நிற்கிறான்னு. ஒளியை வச்சு முடிச்ச உடனே அந்த கேங்ஸ்டர்ஸ் வராங்க, வந்து ஹீரோவை தேடுறாங்க. இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, அவன் எனக்கு தெரியாது நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு புக்கு தூக்கிட்டு வராங்க. இந்த புக் தான் நீ கேட்ட, கிடச்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் இல்லை நான் போகல, நான் நிற்கிறேன், எனக்கு இன்னும் புக்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே நீ கிளம்பு, நான் தான் சொல்கிறேன்ல கிளம்பு அப்படின்னு கண்ணை காமிக்கிறாங்க. அவன் போயிடுறான். உள்ளே தேடுறவங்கள்ட்ட இங்கே யாரும் வரலங்க, எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குற மாதிரி தெரில. இங்கே மேலே நடக்கிற கூத்த ஹீரோ வந்து கீழே உட்காந்து கேட்டுட்ருக்கிறாரு. நான் தானே போலீஸ், நான் தானே துரத்தணும், நான் ஏன் ஒழிச்சிருக்கிறேன் அப்படின்னு கிட்டே இருக்கிற ஒரு கம்பு எடுத்து வச்சுக்கிறாரு. எதுக்கும் ஒரு சான்ஸ் வந்து அடிக்கிறதுக்காக. மேலே வந்து இவங்கள தான் இப்போ இந்த கேர்ள் விரட்டுறாங்க, அவங்க போக மாட்டேங்கிறாங்க. என் கடையை நாசாக்காதீங்க அது இதுன்னு சொல்கிறாங்க. அவர் இந்த வழியாக போகும்போது ஒரு புக்கை தட்டி விட்டுறாரு கேங்ஸ்டர் ஒருத்தர். இந்த ஹீரோயின் உடனே ஏன் இப்படி பண்ணுறீங்க, அது எவ்வளோவுக்கு விலை கூடின புக்கு தெரியுமா, ஜப்பான்லேருந்து வந்து ஒரு ப்ரெஷியஸ் புக், இப்படி பண்ணுறீங்க, சரி தட்டி விட்டலாம் காசு கூட அப்படின்னு சொல்கிறாங்க. காசு கேட்ட உடனே அவங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூசியாக தான் இருக்கு, லைட்டாக தட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இவங்க போன அப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோ மேலே வராரு. மேலே வந்து அந்த புக்ஸ் எல்லாம் தட்டி விட்டு போனாங்கல்ல, அதை எடுத்து அரேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அந்த கேர்ள் கேட்குறாங்க, நீங்கள் தானே போலீஸ், அவங்க கேங்ஸ்டர், நீங்கள் தானே அவங்கள துரத்தணும், என்னங்க தலைகீழ நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ உடனே ஆமாம், நான் வந்து ஆக்சுவலி கேங்ஸ்டரை பிடிக்க போன இடத்துல பாம்பை திறந்து விட்டுட்டேன், அதனால தான் என்னை துரத்துறாங்க. ஆக்சுவலி இவ்வளோ பேரை அடிக்க முடியாதுல்ல, நான் நல்லா ஃபைட் பண்ணுவேன், இருந்தாலும் இது அதிகம் இல்லை, அதனால தான் நான் ஓடி ஒழிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அதுக்கு ஓ நீங்கள் தானே, அது நான் ஏதோ லூசு பையன் அப்படி பண்ணிச்சுன்னு நினச்சேன், பரவாயில்ல நீங்கள் தானே அப்படின்னு கேட்டுகிட்டே பார்க்கும்போது ஹீரோ தலையில் பிளட் வருது. அடி வாங்கியிருப்பார்ல, அப்போ அந்த அடிபட்டு பிளட் வருது. ஹீரோயின் உடனே தன்னோட கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறாங்க, அதை ஒத்தி எடுக்கிறாங்க. அப்படி அந்த ரத்தத்தை ஒத்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, முதல்ல பாம்பு அவுத்து விட்டுறதுக்கு பதிலாக ஃபைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே ஆக்சுவலி நான் நல்லா ஃபைட் பண்ணுவேன், இன்றைக்கி 17 பேர் நான் ஒரு ஆளாக ஃபேஸ் பண்ணேன், எப்படி என்னால் முடியும், அதனால தான் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீனை கட் பண்ண ஹீரோ வந்து குவார்ட்டர்ஸில் இருக்கிறாரு, தங்க வரல அங்கே இருக்கிறாரு. கர்ச்சீஃப் வச்சு ஹீரோயினை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் ஆக்சுவலி பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுருப்பாங்க தலையில் நெத்தியில், அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ யாரோ சொல்கிறாங்க ஹீரோ பேரை சொல்லி, பார்க்க ஒன்றை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு. ஹீரோ வெளியே வந்து பார்த்தா சீஃப் யூ வந்திருப்பாரு. சீஃப் நீங்கள் என்னங்க நிற்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை பார்க்க தாண்டா வந்தேன், உனக்கு என்னாச்சு, உனக்கு பண்ண பரவாயில்லையே, அடி எதுவும் படலையே அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ உடனே அடியெல்லாம் படலை, லைட்டாக தலையில் தான் ஸ்க்ராட்ச் ஆச்சு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த கேனப்பையன் வைப்பர் எனக்கு கால் பண்ணி பார்க் என்னைக்கு தப்பிச்சிட்டான், நேரம் நல்லா இருக்குது அதனால தப்பிச்சிட்டான், என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவான், அன்னைக்கு அவனுக்கு இருக்குது கச்சேரி அப்படின்னு சொன்னால் நீ கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. சீஃப் கிட்ட நீங்கள் உண்மையிலே என்னை பற்றி கேர் பண்ணுறீங்களா, அதனால தான் இந்த ராத்திரில் என்னை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சீஃப் வந்து ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்ல அப்படி மழுப்புறாரு. ஹீரோ மறுபடியும் கேட்குறாரு, உங்ககிட்ட நிஜமாவே காசு இல்லைல்ல, நீங்கள் வேணும் தானே எனக்கு அந்த கோட் சூட்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. சீஃப் ஆமாம், எனக்கு எவ்வளோ காசு கிடைக்கணும் எனக்கு தெரியாதா, நான் லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன்னு தெரியாதா, என்கிட்ட காசு இல்லை, நான் வேணும்னு தான் பண்ணேன் அப்படின்னு. எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ கேட்ட உடனே, நீ தகன்னு மின்ன வேண்டாமா, அதனால தான் உனக்கு கோட்டெல்லாம் தச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சீஃப். சொல்லிவிட்டு உடம்பை பார்த்துக்கோ, நாளைக்கு மீட் பண்ணலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து புக் ஸ்டோர் ஒரு பையன் பார்த்தோம்ல, அந்த பையனோட வீட்டை காமிக்கிறாங்க. அப்பா அம்மா இந்த பையன் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பா கேட்குறாரு அந்த பையன்ட்ட, நீ வெளியூர் போய் படிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டியா, டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் எல்லாம் ரெடி பண்ணிட்டப்பா, எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, நான் படிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா, அந்த போலீஸ் கனவெல்லாம் மூட்டை தூக்கி போட்டு புதைச்சிட்டல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த பையன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அவங்க அம்மா தான், இவன் நல்ல பையன், சொல்கிறத தான் கேட்பான், நீங்கள் சொல்கிற படிப்பு தான் படிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, போலீஸ் எல்லாம் ஒரு வேலையா, நீ வெளியூர் போய் படித்து நல்ல பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் காலேஜ் போகிறான். காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேர் வந்து போலீஸுக்கு வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு 2 பேர் பேசிட்டு போகிறதவன் கேட்குறான். சரி போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு புக்கு ரீட் பண்ணிட்டுருக்காரு. வாப்பா அவனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதுறியா, போலீஸில் சரியா அப்படின்னு கேட்குறாரு. இவனுக்கு ஃபார்ம் எழுத தோணலை, கிட்ட போய் நின்று பார்த்துட்டு அந்த புக்கை பற்றி கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஒரு ஃபார்மை சுட்டுட்டு வந்துடுறான். சீனை கட் பண்ண புக் ஸ்டோரை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி வராங்க. வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு மிஸ்ட்ரி நாவலை பற்றி கேட்குறாங்க. அதை ஏன் பப்ளிஷ் பண்ணலான்னு. ஹீரோயின் ஆக்சுவலி நாவல்ஸ் எழுதுவாங்க, மிஸ்ட்ரி நாவல்ஸ் எழுதுவாங்க. ஏன் என்ன பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அதில் இருக்கிற மாதிரி ஒரு காப் ஆகணும், நான் வளர்ந்தா நான் ஒரு போலீஸ் ஆவேன், அதில் இருக்க மாதிரி எல்லா கெட்டவங்களையும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் ஞாபகத்துக்கு வர்றாரு, நேற்றுக்கு ஒரு போலீஸ் வந்தார் அப்படின்னு ஞாபகத்துக்கு வராரு. வந்துட்டு தங்கச்சிட்டு சொல்கிறாங்க,
போலீஸ் வேலை ஆக்சுவலி ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நேற்றுக்கு தானே ஹீரோவை பார்த்துருப்பாங்க ரவுடி துரத்துறத. தங்கச்சி உடனே இல்லைங்க அதெல்லாம் டேஞ்சரஸ்லாம் ஒன்றும் இல்லை, அது ஆக்சுவலி ஒரு கூல் வேலை, நம்ம கெட்டவங்கள பிடிக்கலான்னு வேறு யார் பிடிப்பா அப்படிங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த புக்கை சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்காவும் உடனே ஓகே நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு வேறு ஒரு புக்கை காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. டிடெக்டிவ் ஹாங் இருக்கிறாரு, ஹீரோ வந்திருக்கா, தலையில் பேண்டேடுடி வந்திருக்கிறாரு. பேண்டேடுடி பார்க்கறதுக்கு ரொம்ப கூலாக இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ உடனே ஏன் உன் தலையில் ஒன்று வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஹாங் அதுக்கு இல்லை எனக்கு வேண்டாம், ஆனால் எதுக்கு இதெல்லாம், ஒழுங்காக சேஃபாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. சீஃப் வியூ உட்காந்து பார்த்துட்ருக்கிறாரு. ஹீரோ உடனே எங்கள் ஊரில் அப்படின்னு ஆரம்பித்த உடனே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நிறுத்து, இப்போ டீமாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சீஃப் வியூ சொல்கிறாரு. ஹீரோ உடனே டீமாவா, நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்களா சீஃப் அப்படின்னு கேட்குறாரு. சீஃப் உடனே என்னடா விளையாடுறியா, முன்னொரு காலத்தில் என்னை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, என்னை சுத்தியல்னு கூப்பிடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அந்த அளவு ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு. ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும் சீஃப், யூனிட்டில் ஆள் வேணும் இல்லையா, மொத்தமே நம்ம 2 பேர் தான் இருக்கோம், யூனிட் 2, 3 பாருங்கள் 4-5 பேர் இருக்காங்க, நம்ம இங்கே யாருமே இல்லை, இல்லாமல் எப்படி டீம் ரெடி ஆகுறது அப்படின்னு கேட்குறாரு. சீஃப் அதுக்கு ஒன்றா கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம், நான் வேறு ஆளுக்கு எங்கே போவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே ஹீரோ எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னு ஓடி போய் ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தா உள்ள கிம் இருக்கிறாரு. கபோர்டுக்குள்ளே இருட்டு, அதுக்குள்ளே டார்ச் வச்சு ஏதோ கேஸ் ஃபைல் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போய் கிம்மை பிடிச்சி வாங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. வந்து எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிம் அதுக்கு நான் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ அதுக்கு உங்களுக்கு தான் உங்கள் டீம் பிடிக்காதில்ல, உங்கள் யூனிட் பிடிக்காதில்ல, ஏன் யூனிட்டில் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிம் நான் ஏன்டா ஜாயின் பண்ணணும், நான் சும்மா என் வேலையை பார்த்துட்டு தனியாக சுற்றுறேனே அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ அதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் கபோர்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிம் எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, பார்த்தாலே எரிச்சலாகுது, அடிச்சிடுவேன்னு பயமாட்டிருக்கு, அதனால தான் கபோர்டில் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே தான் நானும் சொன்னேன், 2 ஒன்று தான், வாங்க என் டீமில் சேருங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. கிம்க்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் என் டீமில் சேர்ந்தா நீங்கள் பிடிக்கிற கேங்ஸ்டர்கிட்ட நான் சாரி சொல்ல விட மாட்டேன், நீங்கள் யாரை வேணால் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கிம் அதுக்கு அப்போ நான் கடிக்கலாமா பிடிக்கிற ஆளை அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கடிக்கலாம், ஆனால் காதெல்லாம் கடிச்சு மொத்தமாக எடுத்துடாதீங்க, லைட்டாக கடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிம் நானும் ட்ரை பண்ணுறேன் கடிச்சு மொத்தமாக எடுக்காமல் இருக்கிறதுக்கு, பட் என்னால் ஃபுல்லாக ப்ராமிஸ் பண்ண முடியாது, ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜாயின் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இப்போ இவங்க 2 பேரும் ஹீரோவும் கிம்மும் இருக்கிறாரு. நம்ம 2 பேரும் போதாதே டீமில் இன்னொருத்தர் வேணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே எனக்கு இன்னொருத்தர் தெரியும் அப்படின்னு மார்க்கெட் கூப்பிட்டு போகிறாரு. போனால் அங்கே அந்த மூட்டை தூக்குற பையன் நிற்கிறான். அவன் மூட்டையெல்லாம் தூக்கி வச்சுட்ருக்கிறான். அவனை கிம் கிட்ட காமிச்சு கொடுக்குறாரு. இவன் தான் நான் அன்றைக்கி பார்த்தேன், மொத்தமாக எல்லாத்தையும் அடித்து வெளுத்தான், அவன் செம்ம ஸ்ட்ராங் தெரியுமா, நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு 2 பேர் போய் பேசுகிறாங்க. இவங்க போய் பேசுகிறது அந்த போய் வந்து நம்ப மாட்டேங்கிறான். நீங்கள் என்ன வேறு குரூப்பா, மரியாதையாக ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேர் நாங்கள் போலீஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நம்பலை, அவன் ஆக்சுவலி அட்டாக் பண்ண வரான். கிம்மை வந்து காலரை பிடிச்சி தூக்குறான். ஹீரோ உடனே ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அவன் வந்து பயந்துட்டு எல்லாத்தையும் காலர்லாம் விட்டுடுறான். உனக்கு போலீஸாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையெல்லாம் ஒரு தள்ளு வண்டியில் வச்சு தூக்கி இழுத்துட்டு போகிறான். இவங்க 2 பேரும் பின்னாடியே இந்த வண்டியை தூக்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மார்க்கெட் சைடும் கட் பண்ணால் அந்த புக் ஸ்டோர் பாயை காமிக்கிறாங்க. அவன் ஆக்சுவலி பெட்டியெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறான். வெளியூர் படிக்க போகிறான்ல, அப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஒரு டப்பாவை கால் கீழேருந்து எடுக்கிறான். எடுத்து திறந்து பார்க்குறான். உள்ள ஃபுல்லாக ஒரு புக் ஃபுல்லாக கன்னு, போலீஸ் ஃபோட்டோ, அந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுருக்கிறான். இந்த அப்ளிகேஷன் எடுத்து அந்த புக்குக்குள்ளே வச்சு மறுபடியும் மூடி உள்ளே வச்சிடுறான். வச்சுட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பேர்ட்ஸ் எடுத்து பார்க்குறான். ஒரு போலீஸ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ஷெரீஃப் பேர்ட்ஸ் இருக்குல்ல அது இருக்குது. அதை பார்த்துட்டு சாரி என்னால் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நம்ம தூரமாக பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசுகிறான் வெளியே, ஜன்னல் வழியாக. அது ஜன்னல் கம்பியில் பட்டு உள்ளே மறுபடியும் அவன்கிட்ட வந்து விழுது. மறுபடியும் எடுத்து தூக்கி வீசுகிறான், மறுபடியும் பட்டு மறுபடியும் விழுது. அகேன் 3வது வாட்டியும் பண்ணுறான், மறுபடியும் அது அவன்கிட்டே வந்து விழுது. அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு ஞானோதயம் பிறக்குது. அவன் அப்படி மெதுவாக சிரிச்சிட்டு ஓடி போய் அந்த போலீஸ் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறான். ஓகே காய்ஸ், இந்த பாட்டு இங்கே முடிச்சுக்கலாம். ட்ராமா எப்படின்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படின்னு சொல்லுங்கள், ஏதாவது கரெக்ஷன் அதே சொல்லுங்கள். அடுத்த பாட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.